கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆனதுனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் பாருங்கள், இந்த நம்ம லைனில் டச் ஆகிருக்கு. இங்கே இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இங்கே பிரேக் அவுட். இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட பிரேக் அவுட். ஸோ இங்கே பிரேக் அவுட் கிடச்சாச்சு. பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு அடுத்த கேண்டில் பார்க்கணும். அடுத்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஏன் இதை கன்ஃபர்மேஷனை கேண்டிலாக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் இப்போ பிரேக் அவுட் கிடச்சி வர நெக்ஸ்ட் கேண்டில் இந்த லைனில் டச் ஆகிருக்கக்கூடாது. நம்ம லைனில் ஆக்சுவலி நம்ம செட்டப் லைனில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கணும். அதோட அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, அது லைனில் டச் ஆகாமல் இருக்கணும். ஆகாமல் இருக்கிற அந்த கேண்டிலை தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஓகே, நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு கிடச்சாச்சு, இப்போ உடனே என்டர் ஆகலாமா, ட்ரேட் அட்டன் பண்ணலாமா, பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கேயும் நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்டில் தான் நம்ம வந்து என்டர் ஆகணும். இந்த கேண்டில் டக்குன்னு க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு மூவிங் இருக்கும். ஓகே, அந்த மொமெண்ட்டில் நீங்கள் டக்குன்னு நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கணும். இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்.